ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐரா வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம பார்க்க இருக்கிற செடி எது தெரியுமா? சிறகு அவரை. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதான் சிறகு அவரை. இந்த சிறகு அவரை ரொம்ப சுவை மட்டுமல்லாது நிறைந்த மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இந்த சிறகு அவரை இப்போ பாருங்க, இதை தொட்டு பார்த்தா ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும். இது நம்ம கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்கும். முக்கியமாக கேரளாவில் இது நிறைய கிடைக்குது. இந்த சிறகு அவரை ரொம்ப சுவையானது. இப்ப சாதாரண அவரைக்காயே சுவையா இருக்கும். ஆனா அந்த சிறகு அவரை ரொம்ப சுவையா உள்ளது. குழந்தைகள் கூட இதை விரும்பி சாப்பிடுவார்கள். நிறைந்த மருத்துவ குணங்கள் நிறைந்தது. வயிற்றில் உள்ள நச்சுக்கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுள்ளது. ஒரு செரிமான பிரச்சனைக்கு இது மிகச்சிறந்த மருந்து. இந்த சிறகு அவரையை வளர்ப்பது மிகவும் எளிது. பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிறகு அவரையில பூச்சி தாக்குதலும் கம்மி தான், பராமரிப்பும் கம்மி தான். இதுக்கு நிலப்பரப்பு, இப்போ சாதாரணமாக ஒரு அவரை கொடி வச்சோம்னா அதுக்கு பெரிய நிலப்பரப்பு வேணும். அவை கொடி அவரைலாம் போகிறதுக்கு இடங்கள் வேணும். இதுக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம மாடி தோட்டத்தை வெகு எளிமையாக வளர்க்கலாம். இந்த சிறகு அவரையை ஒரு சிறிய தொட்டியில் பாருங்க, ஒரு சிறிய தொட்டியில் போட்டு இப்போ நம்ம போகும்போது நர்சரிக்கு போகும்போது தான் நம்ம வாங்கிட்டு வந்த ஒரு விதைகள். இது முக்கியமாக ஜனவரி மாதத்துல இது நிறைய காய்கள் காய்க்கும். சாதாரணமா நான் போட்டுவிட்ட விதைகள் திடீர்னு ஒரு ஆச்சரியத்தை தரும் வகையில நிறைய காய்ச்சிருக்கு இந்த சிறகு அவரை. இது வளர்ப்பது எளிது. அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மாடி தோட்டத்துல இது மாதிரி பாரம்பரிய சுவையுடைய இந்த மாதிரி காய்களை நீங்களும் வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.